My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota 4th round உடைய ஸ்ட்ரேயர் ரவுண்டுடைய ரிசல்ட்டை கடைசியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இப்போ ரீசெண்டாக இந்த அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ப்ரொவிஷனல் ரிசல்ட்ஸ் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா ஹேவ் பீன் அஃபிஷியலி டிக்ளேர்ட். நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் நமக்கு டைம் பீரியட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க டு சே த எரர்ஸ். அதில் ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல காமிச்சிட்றேன். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. நோட்டிஃபிகேஷனில் நாளைக்கு, அதாவது 15ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரைக்கும் இந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு இன்கேஸ் இந்த ரிசல்ட் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அதை மெயில் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. அஃபிஷியலாக ரிசல்ட்டுங்கிறது டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த மார்க்குக்கு எந்தெந்த ரேங்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு, 3rd ரவுண்டுக்கும் 4th ரவுண்டுக்கும் மார்க் ரெடியூஸ் ஆகிருக்கா, இல்லை அப்படி ரெடியூஸ் ஆகிருந்தால் எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இடம் கிடைத்த புதிதாக இந்த 4th ரவுண்ட் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டாவில் இடம் கிடைத்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம் கவர்மெண்ட் காலேஜஸ் 15% ஆல் இண்டியா கோட்டாவினுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்னுடைய க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ். இது ரவுண்ட் 3னுடைய ஸ்கோர். ஓப்பன் கேட்டகரியில் அண்ட் ஓபிசி கேட்டகரி ரெண்டுக்குமே 527, இடபிள்யூஎஸ்க்கு 522, எஸ்சி 441, எஸ்டி 426 இருந்தது. இப்போது நமக்கு வந்து 4th ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்டில் மார்க் பெரிய அளவில் குறையில, 1 மார்க் 2 மார்க் அப்படி தான் கம்மியாயிருக்கு. நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 525 மார்க்குக்கு 2 மார்க் கம்மியாக இருக்குது. ஓப்பன் கேட்டகரி அண்ட் ஓபிசி கேட்டகரி ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி நாகாலாந்து மெடிக்கல் காலேஜில் 525க்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஓபிசி வந்து வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 525க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 4th ரவுண்ட் 3rd ரவுண்டில் 522 இருந்தது. 4th ரவுண்டில் 521 மார்க்காக 1 மார்க் கம்மியாக இருக்குது. அடுத்ததாக எஸ்சி கேட்டகரி 441 இருந்துச்சு 3rd ரவுண்டில். 4th ரவுண்டுக்கு 440 மார்க்காக இருக்குது. நமக்கு தெலுங்கானாவில் உள்ள ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். எஸ்டி கேட்டகரி 426 மதிப்பெண்களாக இருந்தது 3rd ரவுண்டில். 4th ரவுண்டில் 425 மார்க்காக குறைஞ்சிருக்கு, 1 மார்க் குறைஞ்சிருக்கு. பாண்டிச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி மெடிக்கல் காலேஜ். ஸோ இதுதான் ஆல் இண்டியா கோட்டா 15%குரிய க்ளோசிங் ரேங்க். இப்போ எல்லா சீட்டும் அலாட் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது அன்ஃபில்ட் சீட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு சீட்ஸ் எதுவும் அன்ஃபில்டாக இல்லைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 3rd ரவுண்ட் 4th ரவுண்டுக்கும் இடையில பெரிய டிக்ரீஸ் எல்லாம் இல்லை. மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ரொம்ப பெரிய அளவில் இல்லை. க்ளோசிங் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா க்ளோசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நாராயணாலையும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஜேஆர் தான் இந்திய அளவில் க்ளோசிங் ரேங்க்கில் இருக்கக்கூடிய சீட்டாக இருந்துச்சு. போன 3rd ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 184 மார்க்காக இருந்துச்சு லக்ஷ்மி நாராயணாக்கு. இங்கே 178 மதிப்பெண்களாக குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக 3rd ரவுண்ட் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் 178 அப்படிங்கிறது க்ளோசிங்காக இருந்துச்சு. இப்போ 175, 3 மார்க் கம்மியாக இருக்குது ஜேஆர் பொறுத்த வரைக்கும் 175. அப்போ இந்திய அளவில் க்ளோசிங் ரேங்க் என்ன சார் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னா இதுதான் நமக்கு க்ளோசிங் ரேங்க். 9,18,801 அப்படிங்கிறது தான் ஆல் இண்டியா லெவலில் டீம்டு யூனிவர்சிட்டியுடைய க்ளோசிங் ரேங்க். இதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இடங்கள் கிடைக்கல பிகாஸ் ஆஃப் த லிமிட்டட் வேக்கன்சிஸ். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சினாரியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இடம் கிடைக்கல அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக பெற்றோர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பிளான் ஃபார் அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ரிப்பீட். நான் அடுத்த வருஷம் பண்ணலாமா, அல்லது இந்த வருஷமே நான் படிக்கணும்னா அப்ராடில் போய் படிக்கலாமா? ஏன்னா நமக்கு ஆல் ஓவர் இந்தியா நமக்கு வந்து இதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து அன்பிரடிக்டபிள் தான். ஏன்னா சீட் இருந்துச்சுன்னா தான் அடுத்த ரவுண்ட் அப்படிங்கிறது வரும். 4 ரவுண்டு தான், மொத்தமாகவே 4 சுற்றுகள் தான். போன வருஷம் நமக்கு வேக்கன்சி இருந்ததுனால ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரவுண்டு, இன்னும் 2 ரவுண்ட் நடத்தினாங்க. பட் இந்த வருஷம் சினாரியோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா ரவுண்ட்ஸ் வருமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு 4 ரவுண்ட் அஃபிஷியலாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வேக்கன்சி வந்தால் தான் அடுத்த ரவுண்டு. அப்படியே வந்தாலும் 3rd ரவுண்ட் டு 4th ரவுண்ட் எந்த அளவுக்கு மார்க் குறைஞ்சோ அதே மாதிரி தான் மதிப்பெண்கள் அப்படிங்கிறது குறையும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஸோ அப்போ நீங்கள்
ஒருவேளை இப்போ வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா பெற்றோர்களா இருந்தீங்க அப்படின்னா அப்ராட்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கலாமா அல்லது நான் ரிப்பீட் பண்ணலாமா அப்படிங்கிற பிளானை பற்றி யோசிங்க. ஒருவேளை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதாக இருந்தால் உங்களுடைய செல்ஃப் ஸ்டடியில் நீங்கள் படித்தாலும் சரி அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸில் நீங்கள் சேர்ந்து படித்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய பிளானை அதுக்கு தகுந்த மாதிரி வகுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை அப்ராடில் போய் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸையும் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் ஒரு சில கண்ட்ரீஸில் நமக்கு என்எம்சி கைட்லைன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாத யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அங்கே போய் படிச்சுட்டு 5 வருஷம் 6 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது நமக்கு இந்தியாவில் வந்து செல்லாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ உங்களுடைய டைமையும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. நல்ல யூனிவர்சிட்டிஸை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்ராட் யூனிவர்சிட்டி பற்றி உங்களுக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் நார்ம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க, எங்கே போய் படித்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். நம்ம டீம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ்க்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் மிஸ் கரியர் அகாடமியை காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம கூட சேர்ந்தும் உங்களுடைய மதிப்பெண்களை அதிகப்படுத்துவதற்கு அதற்கு தேவையான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் இடம் கிடைக்கல அப்படின்றவங்க கூட கண்டிப்பாக இனி வருகிற நாட்களில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.